ஒரு இயேசுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதரங்களே, இயேசுவின் நாமத்தில் இனிதான நல்வாழ்த்துக்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு நாள். வழமையாக நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி கொள்ளுகிற ஒரு வெள்ளிக்கிழமையை இன்றைக்கி நாம் எல்லாரும் மன நிறைஞ்சு பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி கொள்கிறோம். அதற்கு அடிப்படையிலேயே காரணம் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்பதுதான் அதற்கு காரணம். அந்த மரணம் நம் எல்லார் மீதும் கொண்ட அன்பினால் அவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசாகிய பாவத்திலிருந்து விடுதலை என்கிறதை கொண்டாடுகிற ஒரு நாள். ஒருவருடைய மரணத்தை கொண்டாடுகிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மாத்திரம்தான். காரணம் என்னவென்றால் அவர் நம் மீறுதலுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார், இரத்தம் சிந்தினார், அவமானங்களை தாங்கிக் கொண்டார், நமக்காக சிலுவையில் உயிர் விட்டார் என்கிற சத்தியத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி அழுது கொண்டாடுகிற ஒரு நாள். அன்பானவர்களே, எனக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இறைவார்த்தை பகிர்வு வேணும் என்று தாசன் கேட்டுக்கொண்டார். அவர் ஆண்டவருடைய இறைவார்த்தையை உலகெங்கும் ஏதோ ஒரு வகையில் எல்லா குருக்களையும் வைத்து இந்த அன்பு கதையை உலகம் அறிந்து கொள்வதற்கு தன்னையொரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த இறைவார்த்தையை என்னிடம் பகிர்ந்து கொள்ள கேட்டார். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நாம் சிலுவை பாதைகள் செய்வோம், ஆண்டவருடைய காயங்களை முத்தி செய்வோம், பக்தியோடு ஆண்டவருடைய காட்சிகளை காண்பதற்காக போவோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தழும்புகளை விட்டு செல்கிறது என்பதை ஒரு சிந்தித்து பாருங்கள். ஏசாயா இறைவாக்கினர் சொன்னார், அவரிடம் மனித சாயலே காணப்படவில்லை. பிலாத்துவும் இயேசு ஆண்டவரை அடித்து எல்லாருக்கும் முன்பாக கூட்டிக் கொண்டு சொன்னார், இதோ மனிதன் என்று. உண்மையாகவே மனித தோற்றம் அவருக்கு இருக்கவில்லை. நான் இந்த நாட்களில் பல விதமான சிந்தனைகளை எல்லாருக்கும் கொடுத்த பொழுதிலும் நான் ஒன்று தான் யோசித்தேன் சகோதரர்களே. ஆண்டவருடைய ஒரே ஒரு சப விண்ணப்பத்தை தான் பரலோக பிதா கேட்கவில்லை. என்ன கேட்டால் ஜெஸ்தமணி தோட்டத்தில் 7 மண்டா இதை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க, இருந்தாலும் இது உங்களோட விருப்பமாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. உண்மையாக ஆண்டவருடைய விருப்பம் என்னவாக இருந்ததென்றால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதுதான். அதாவது நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக அவர் தம் வாழ்வை நமக்காக அர்ப்பணம் செய்தார். இதில் காயங்களை குறித்து நான் உங்களோடு சில விடயங்கள் சொல்லி நாளாந்தம் இது உங்கள் ஜெபமாக மாற வேண்டும் என்று நான் இறைவனை பார்த்து பிரார்த்திக்கிறேன். சகோதரர்களே, இயேசுவின் தழும்புகள் அவர் நமக்காய் பட்ட பாடுகளை நினைவூட்டுகிறது. அந்த தழும்புகளில் 2 கை 2 கால், அவருடைய விலா, தலையில் உண்டான காயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த காயங்களால் நாம் சுகமடைந்தோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாளாந்தம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற சவால்கள், வேதனைகள், நோய் நொடிகள், உடல் பலவீனங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வதற்கு இயேசுவின் மனநிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சோதனை நமக்கு வரையில்லைன்றா தான் நம்ம ஆச்சரியப்படணும் சகோதரர்களை. இந்த எலும்புக்கு மேலே சதை இருக்குது, இந்த சதையில் இரத்த ஓட்டமும் இருக்குது, உணர்வுகள் இருக்குன்னா நாம் ஊனியல்புக்கே உரித்தான மக்கள் தான். அந்த ஊனியல்புக்குரிய உணர்வுகள் வரும் பொழுது இயேசுவின் மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த இயேசு சொல்வார், ஆவி ஊக்கம் உள்ளது, ஊனுடல் வலுவற்றது. இந்த ஆவியை நாம் அதிகரித்துக் கொள்வதற்கு அவருடைய காயங்கள் வழியாக நல்ல பலத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். வலதுபுறத்தின் காயமே, இடதுபுறத்தின் காயமே, வலது காலின் காயமே, இடது காலின் காயமே, திருவிழாவின் காயமே, முள்முடியின் காயமே என்று இன்றைக்கு மாத்திரம் நாம் ஒத்தி செய்கிறவர்களாய் இல்லாமல் எங்கள் துன்ப துயரங்கள் நேரம் எல்லாம் என்ற இயேசுவின் காயங்களால் எனக்கு பலம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த முத்தி செய்ய முயற்சி செய்யுங்க. சிலுவையாக மற்றவர்களுக்கு நீங்கள் மாறாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு நான் என்ன சொல்ல வாரேன், மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்குற மனிதர்களாக இருக்காதீங்க. அதை நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம் இல்லவா? ஆனால் நாம் சிலுவையாகவும் மாற வேண்டும். யாரை போல? சிமியோனை போல. மற்றவருடைய துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், நெருக்கங்களை நாம் தாங்குகிறவர்களாக. பாடுகளின் பாதை இதோட முடிஞ்சுது, சிலுவை பாதை இனி இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிலுவை பாதை நமக்கு நடுக உண்டு. அதில் நாம் விழுவோம், எழுந்திருக்க வேண்டும். தீர்ப்புகள் நமக்கு தவறாக கொடுப்பார்கள், நாம் துணிந்து நடக்க வேண்டும். வெரோனிக்காக்களாக நாம் மாற வேண்டும், சிமியோனாக நாம் மாற வேண்டும், ஜெருசலேம் பட்டணத்து பெண்களாக ஆறுதலாக நாம் மாற வேண்டும். உயிர்ப்பு என்கிற நம்பிக்கையை நமக்கு நாளாந்தம் கொடுக்கிற கருவிகளாக நாமும் மாற வேண்டும். இயேசுவின் காயங்களில் அன்பு முத்தங்களை நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் கொடுக்க முயற்சி செய்வோம். இரவில் தூங்கப் போவதற்கு முன்பும் இயேசுவின் காயங்களில் முத்தம் கொடுத்து சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களை நான் நோக பண்ணியிருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளாகவும் நாம் இருப்போம். இன்றைக்கு வழிபாடுகள் எல்லாம் பயமாகவும் பரிசுத்தமாகவும்
பக்தியாகவும் இருக்கும் சகோதரர்களே. அதில் நீங்கள் எல்லாரும் பக்தியோடு கலந்து கொள்வீங்க. வெளித்தோற்றத்தினால் மாத்திரமல்ல, உள்ளார்ந்த அன்பினால் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்பில் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தாசனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கடவுள் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த இறை வார்த்தைக்கு உள்ள வாஞ்சையின் நிமித்தமும் தேவத்தாயினுடைய பரிந்துரையில் உள்ள நம்பிக்கையின் நிமித்தமும் நிறைவாய் வழி நடத்த வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருங்க சகோதரர்களே. இயேசுனுடைய மரணம் வேதனையாக இருந்தாலும் அது நமக்கு கொண்டாட்டம், நாம் விடுதலையாகிய நாள். நல்லா இருங்க. God bless you.